இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை 1, 2025 1/7/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 17ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. பூரம் நட்சத்திரம் காலை 8:55 வரை, அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம். வளர்பிறை சஷ்டி திதி காலை 10:22 வரை, அதன் பிறகு சப்தமி திதி. சித்த அமிர்த யோகம். மகரம் மற்றும் கும்பராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று ஆணி திருமஞ்சனம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகாரிகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன் குரு, கடகத்தில் புதன், சிம்மத்தில் கேது செவ்வாய் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்று பிற்பகல் 3:24 சந்திரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அதன் காரணமாக பிற்பகல் 3:24 வரை மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு அதாவது 3:24 PM மேல கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. மத்தியானம் 3:15 மணி வரைக்கும் 5ஆம் இடம், அதன் பிறகு 6ஆம் இடம். இது ரெண்டுமே உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் இருக்கும். அதனால பெருசா கவலைப்பட வேணாம். ஆனால் மத்தியானம் 3:30 மணிக்கு மேலே உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம், ஒன்றா உங்கள் எதிரிகள் சார்ந்த விஷயம் அல்லது உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் குழப்பம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கிய விஷயத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை. பகல் வேளையில், அதாவது மதியம் 3:24 வரை சந்திரன் செவ்வாய் சேர்க்கையின் காரணமாக சந்திரமங்கல யோகம், உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் மத்தியானம் 3:24 மேலே சந்திரன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது கடன் சார்ந்த விஷயங்கள் சற்று கவலையை ஏற்படுத்தும். ஆனால் குழந்தைகளுடைய வருமானம், உங்களுடைய வியாபாரத்தில் வருமானம், இதெல்லாம் நல்லா இருக்கு. நீண்ட நாட்களுக்கு பிறகு சில வேண்டத்தகாத அல்லது உங்களுக்கு பிடிக்காத நபர்கள் தொலைபேசி மூலமாகவோ அல்லது நேரிலோ சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேளையில குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருக்கும். ஆனா மனசுல தைரியமான செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க பெருசா கவலைப்பட வேண்டாம். குழந்தைகளை பற்றிய கவலைகளையோ வியாபாரம் பற்றிய கவலைகளையோ விடுப்பது நல்லது. படிக்கின்ற குழந்தைகள் திறமையாக செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குறிப்பா எக்ஸாம் எழுதக்கூடிய டைம், இப்ப ஏதாவது எக்ஸாம் இருந்தது, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அதுல நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஷ்டமஸ்தானத்திற்கு சுக்கிரன் மற்றும் செவ்வாயின் பார்வை இருக்கிறனால எதிரிகளை சாமதான பேததண்ட முறையில கையாள்வீங்க. அவர்கள் உங்களிடம் அடங்கி போவதற்குண்டான யோகம் ஏற்படும். அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல மதிப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருமானத்திலிருந்த தடைகள் விலகும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் மனசுல ஒரு கவலை இருக்கும், இது நடக்குமோ அது நடக்குமோன்ட்டு. அதனால கவலையை விடுங்க, மனசை தைரியமா வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கும் குருவின் பார்வை பலத்தினால் திடீர் அதிர்ஷ்டமும் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். ரிஷப ராசி. ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. அதனால இன்று பகல் வேளையில உங்களுக்கு வேலை சம்பந்தமாக பலத்தை தரக்கூடிய செய்திகள் நன்மையாக இருக்கும். உங்களுடைய வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வேலையில கடுமையா உழைப்பீங்க. அதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். நீங்க சொந்தமா தொழில் பண்ணக்கூடியவராக இருந்தாலும் இன்று அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். அதே சமயம் மதியம் 3:24 மேல சந்திரன் 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகும் பொழுது உங்களுக்கு வாக்பலம் அதிகரிக்கிறது மட்டுமல்லாமல் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையறதுக்கு உண்டான யோகத்தையும் புதன் சந்திரன் பரிவர்த்தனா யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும். இளைய சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். அதாவது உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் பேச்சுக்கள் அதிகமா இருக்கு. பகல் வேளையில, அதாவது மத்தியானம் 3 மணி வரைக்கும் அதிகமா பேசுவீங்க. படபடன்னு பேசுறதுனால ஆஃபீஸில் எல்லாரும் உங்ககிட்ட ஒரு மாதிரி டென்ஷனாக இருப்பாங்க. ஏன் இந்த ஆள் இப்படி கத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனால் மத்தியானம் 3:24 சந்திரன் 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது நீங்கள் பேசினதில் வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் வெற்றியை தரும். குறிப்பாக நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர், ஆசிரியர், அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுடைய பேச்சின் மூலமாக பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடுமையாக உழைத்து ஃப்ரெஷ்ஷாக உழைப்பீங்க. இதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது. புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். புதுசாக ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வருதுன்னா அதை சாதகமாக பயன்படுத்திப்பீங்க. மதியம் 3:24 மேலே சந்திரன் புதன் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக உங்களுக்கு வியாபாரத்தில் பெருத்த வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்க கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட ரொம்ப அனுசரணையா செயல்படுவீங்க. அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து அன்பு பாராட்டுவீர்கள். உங்களுக்கும் அவங்களுக்கும் இருந்து வந்த மனஸ்தாபம் விலகும். இந்த ராசியில ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு மனதிற்கு பிடித்த நபர்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதனால உங்களுடைய காதல் சம்பந்தமான மொழிகளை பேசுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிதுன ராசி. மதியம் 3:24 வரை சந்திரன் 3ஆம் இடத்துல செவ்வாயோடு இணைஞ்சிருக்காரு. இது உங்களுக்கு செல்வாக்கை தரக்கூடிய வகையில் இருக்கு. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். நீங்க சொந்தமா பிசினஸ் பண்றவராக இருந்தாலோ அல்லது வேலைக்கு செல்பவராக இருந்தாலோ உங்களுடைய மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அதுவும் கடல் கடந்த நபர்கள் உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க. கடல் கடந்த வியாபாரம் பண்றவங்களுக்கு இன்று சற்று கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. கடன் அதிகரிச்சதுன்னா கவலைப்பட வேண்டாம். ஏன்னா வரக்கூடிய ஆண்டுகள் உங்களுக்கு அமோக வளர்ச்சியை ஏற்படுத்தும். வெகு விரைவில் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளும் அனுகூலத்தை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சுமைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதனால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. ஏன்னா காரணம் என்னன்னா உங்களுக்கு வருமானமும் ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. இன்னைக்கு மத்தியானம் 3:24 மேல சந்திரன் புதன் பரிவர்த்தனா யோகம். உங்களுக்கு நிலம் சார்ந்த ஆதாயம் ஏற்படும். சொந்த வீடு வாங்குறதுக்கு முயற்சி எடுக்கலாம். அதில் வெற்றியும் அடையலாம். லோன் சாங்ஷன் ஆகிறதுக்கு உண்டான செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சொந்தமா வீடு வாங்கறதுக்கு உண்டான முயற்சியில வெற்றி அடைவீர்கள். நிலம் சார்ந்த முதலீடுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். தாயாரின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற நல்ல நாள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சரி, சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்களும் சரி, பேச்சை தொழிலாக கொண்டவர்களும் சரி, யாரா இருந்தாலும் சரி, மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இன்று அமோகமான வளர்ச்சி இருக்கு. செல்வாக்கு அதிகரிக்கும். பெரிய மனிதர்களின் நட்பு பாராட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பாக்கியஸ்தானம் வலுவா இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்து, தந்தை வழி சொத்து கிடைக்கிறதுக்கும் இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. கடக ராசி. ராசிநாதன் 2 மற்றும் 3ஆம் இடங்கள்ல சஞ்சாரம் பண்றாரு. 2ஆம் இடத்துல பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாயோடு இணைஞ்சு இருக்கிறது. விவேகத்தை ஏற்படுத்தும். வாக்கு சாதுரியத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்திலும் பதவியிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. உங்களுடைய வார்த்தைகள் அதிகாரமாக இருக்கும். எதிரிகள் கூட நடுங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மதியத்துக்கு மேல மத்தியானம் 3:24 மேல சந்திரன் 3ஆம் இடம் பயிற்சி ஆகும் பொழுது புதன் சந்திரன் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக கடல் கடந்த பயணமோ அல்லது கடல் கடந்த தொடர்புகளோ ஆதாயத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு அதீதமான சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண பலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்து வந்த தொல்லைகள் விலகும். சிக்கல்கள் தீருவதற்குண்டான யோகம் ஏற்படும். எதிரிகள் அடங்கி போவார்கள். எதிரிகளால் ஏற்பட்ட உங்களுடைய சிக்கல்கள் தீருவதற்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். மதியத்துக்கு மேல பண வரவும் கடல் கடந்த தொடர்புகள் மூலமான ஆதாயமும் ஏற்படும். தந்தை வழியில உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்பத்தில் சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு அமோக பலன்களை ஏற்படுத்தும். இத்தனை நாளா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட இருக்கிறவங்களே சிக்கலைப்படுத்திட்டு இருந்தாங்க. குறிப்பா உங்க வாழ்க்கை துணை சம்பந்தமாக கோர்ட்டு கேஸு
இல்லாட்டி வழக்கு, இல்லாட்டி போலீஸ் கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருந்தாங்க. குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அந்த குழந்தைகளின் உதவியை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை துணை மீண்டும் உங்களுடன் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு. பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக சொத்து சேர்க்கை அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்துல ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துக்கு பேசிட்டு இருப்பீங்க. பகல் வேளையில மத்தியானம் 2 மணி வரைக்கும் பேசிட்டு இருப்பீங்க. 2லேருந்து 3 மணி மயான அமைதியா இருக்கும். 3 மணி 24 நிமிடங்களுக்கு மேல வீட்டுல நல்ல செய்திகள் வரும். குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த செலவுகள் அல்லது குழந்தைகளுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. கலைத்துறை நண்பர்களும் தங்க நகை வியாபாரம் செய்பவர்களுக்கும் இன்று அதீத லாபம் ஏற்பட்டு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி, இன்று காலை முதலே தெளிவான சிந்தனையோடு இருப்பீங்க. குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு எடுப்பீர்கள். குழப்பமே சாதகமா மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். 2ஆம் வீட்டு அதிபதியும் விரையாதிபதியும் பிற்பகல் 3 மணிக்கு மேல பரிவர்த்தனை பெறுவது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் செலவுகள் இருக்கும். குடும்ப தேவைகளுக்காக, குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக ஏற்படும் செலவுகளால் பண விரயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உறவுகளின் வருகை அல்லது உறவுகளின் தொடர்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் இருக்கும். ஆனால் அந்த கவலைகளை போக்கக்கூடிய வகையில் நற்செய்திகள் வரும். குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். வீடு மாற்றத்தின் காரணமாக புதிய இடத்துல அட்ஜஸ்ட் பண்றதுக்கு உண்டான முயற்சிகள் எடுப்பீர்கள். நிலம் சார்ந்த முதலீடுகள் குடும்பத்தில் கௌரவத்தையும் ஏற்படுத்தும். அந்த கௌரவத்துக்கான செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம், ஏதோ ஒரு மாற்றத்தின் காரணமாக வெளியூருக்கு பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தை விட்டு நீங்க வெளியூருக்கு போற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா குடும்பத்தோட நீங்க வெளியூர் டிராவல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இன்னைக்கு அதிகமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிற்பகலுக்கு மேல அதிக செலவுகள் அதிகரிக்கும். அதே சமயம் உங்களுடைய மூத்த சகோதரிகளின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்க ரீதியாக உங்களுக்கு தேவையான விஷயங்களுக்காக பண உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக நீங்க அந்த பணத்தை வச்சுட்டு தான் வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும். இது குடும்பத்தினரின் எதிர்ப்பை மீறி செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்பத்தினரின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உடன் பிறந்தோரின் தேவையற்ற விமர்சனங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆனா உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கன்னி ராசி, விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் பகல் வேளையில மத்தியானம் 3 மணி 24 நிமிடம் வரை விரயங்களை ஏற்படுத்துறாரு, செலவுகளை ஏற்படுத்துறாரு. ஆனா அதுக்கப்புறம் மத்தியானம் 3 மணி 24 நிமிடங்களுக்கு சந்திரன் ராசிக்குள்ள வரும்பொழுது ராசிநாதன் புதனோட பரிவர்த்தனை பெறுவது உங்களுக்கு செல்வாக்கை உயர்த்தும், காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பா வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீங்க படிக்கிற குழந்தைகளா இருந்தா உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மத்தியானம் 3 மணி வரைக்கும் உங்களுக்கு என்ன விரயங்கள், இப்படி நடக்குமா, அவங்க திட்டுவாங்களா, இவங்க திட்டுவாங்களா, நம்ம பண்ணின காரியம் சரிதானா, நம்ம இன்னைக்கு பணத்தை முதலீடு பண்றோமே நஷ்டமாகுமா, இப்படிங்கிற ஏகப்பட்ட குழப்பத்தில் இருப்பீங்க. ஆனா மத்தியானம் 3 மணி 24 நிமிடங்களுக்கு மேல உங்களுக்கு எல்லாமே சாதகமா செய்திகளாக வரக்கூடிய வகையில் இருக்கு. படிக்கின்ற குழந்தைகள், வேலை செய்யக்கூடிய குழந்தைகள், வேலை தேடிட்டு இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு மரியாதையை பெற்று தருவது மட்டுமல்லாமல் தாயாரின் அன்பையும் பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேளையில மத்தியானம் 3 மணி வரைக்கும் தடுமாற்றம் இருக்கும். ஆனா அந்த தடுமாற்றம் ஒரு நிதானமா செயல்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா நீங்க நிதானமா இருந்தீங்கன்னா தான் தடுமாற்றம் இல்லாம இருக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா தடுமாற்றத்தின் காரணமாக தவறுகள் அல்லது உங்களுக்கு வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்படும். பிற்பகலுக்கு மேல சந்திரன் புதன் பரிவர்த்தனை பெறுவது உங்களுக்கு மனோதிடத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல புதிய மாற்றங்களை செய்வதற்கு இது உதவிகரமாக இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சுமாரான நாள். அனுகூலம் ஏற்பட்ட நல்லதுதானே சார், ஆனா சுமார்னு சொல்றீங்கன்னா, ஆமா, நீங்க வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு சில காரிய வெற்றிகள் ஏற்பட்டாலும் அதுல உங்களுக்கு எந்த விதமான லாபமும் இல்லை. அதனால விரக்தி மனப்பான்மையோட வீட்டுக்கு வரக்கூடிய வகையில் இருக்கு. ஆபீஸ் போனாலும் அந்த இடத்துலயும் உங்களுக்கு
லாபம் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. தந்தை வழியில ஒரு அளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். பிற்பகல் 3:24 மேல சந்திரன் புதன் பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு ஒரு விதமான தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். துலாம் ராசி, லாப மற்றும் விரயஸ்தானங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. அதனால இன்னைக்கு பகல் 3 மணி வரைக்கும் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில், உடன்பிறப்புகள் விஷயத்தில் உங்களுடைய ஆலோசனை இதுநாள் வரை நிராகரிக்கப்பட்டது இன்னைக்கு எடுத்துக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பிற்பகல் 3:24 சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது சனியின் பார்வையில வரதுனால உங்களுடைய கடன் தேவைகள் பூர்த்தியாகும். கடனை அடைக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். இதுநாள் வரைக்கும் உடன்பிறப்புகள் விஷயத்துல இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். புரிதலற்ற சூழ்நிலை இருந்தது கடந்த 1.5-2 வருஷமா. ஆகும்னா சண்டை போட்டுட்டு இருப்பீங்க, வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பீங்க, கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிருப்பீங்க. ஆனா இனிமேல் உங்களுக்கும் உங்கள் சகோதரர்களுக்கும் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். இதுநாள் வரை இருந்து வந்த மன வேறுபாடுகள் விலகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பதவி சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். 2ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை. செவ்வாய் 2ஆம் வீட்டதிபதி. பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். பண வருமானம் மட்டும் இல்லாம நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகளும் வசூலாகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். விருச்சிக ராசி, தசம மற்றும் லாபஸ்தானங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றது இன்னைக்கு அமோக பலன்களை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். வருமான அதிகரிப்பு ஏற்படும். உங்க கூட இருந்து உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தவங்க, சிக்கலை ஏற்படுத்திட்டு இருந்தவங்கலாம் இப்பொழுது உங்களுக்கு சாதகமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சம்பந்தமான கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளுக்கும் படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இன்று ஏற்றம் தரக்கூடிய லாபங்கள் பெருகுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். அலுவலக ரீதியாக இருந்த குழப்பங்கள், பதட்டங்கள் குறைவதற்கு வாய்ப்பு ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக அல்லது நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த உதவிகள் மூலமாக உங்களுடைய தொழிலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். நிலம் சார்ந்த முதலீடுகள் அதிகமான லாபத்தை பெறுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் ஓரளவுக்கு சுமூகமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி, பணம் இரண்டிலையும் சிக்கல் இருந்தது. இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல 2 சிக்கலும் உங்களுக்கு சாதகமா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்க குழந்தைகள் சார்ந்த கவலைகள் விலகும். குழந்தைகள் மூலமாக நற்செய்திகள் வருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். பிற்பகல் 3:24 மேல சந்திரன் புதன் பரிவர்த்தனை பெறுவது உங்களுக்கு எதிரியே சாதகமா மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், உங்களின் ஆரோக்கியம், வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம், இது ஏதோ ஒரு விஷயத்துல மனக்குழப்பம், மன தடுமாற்றம் இருந்தது. அதெல்லாம் இன்னைக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையின் பெற்றோர், அதாவது உங்களுடைய மாமனார், மாமியார், உங்களுடைய தாயார், இவர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றமான மருத்துவ செலவுகள் நிறைவடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது குறையறதுக்கு உண்டான நேரம். அதே சமயம் இன்று உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கும் பிற்பகலுக்கு மேல உங்களுடைய தந்தை வழியில உறவுகளால் பாராட்ட பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். தனுசு ராசி, பாக்கியஸ்தானத்துல 5ஆம் வீட்டதிபதி பூர்வ புண்ணியாதிபதியோடு சேர்ந்த சந்திரன் இன்று உங்களுக்கு மன நிறைவையும் வெற்றியையும் தரக்கூடிய வகையில இருக்காரு. வழக்கு சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க தொட்டது துலங்கும். வருமான அதிகரிப்பு ஏற்படும். காரிய வெற்றி ஏற்படும். இளைய சகோதரர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்களை கண்டிக்கும் ஆற்றல் ஏற்பட்டு அவர்களை திருத்துவதிலும் வெற்றி காண்பீர்கள். இதனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2ஆம் இடத்திற்கு புதனின் பார்வை இருக்கிறதுனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு அறிவுபூர்வமான வெளிப்பாடு இருக்கிறதுனால யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்க. எதிர்த்து பேசினாலும் அவர்களும்
உங்கள் தரப்பு நியாயத்தை பற்றி தான் பேசுவாங்க, அதனால கவலைப்பட வேண்டாம். பிற்பகலுக்கு மேல தசமஸ்தானத்துக்கு வர சந்திரன் உங்களுக்கு சந்தோஷத்தையும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுதலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்துல அலைச்சல் இருக்கும், ஆனா ஆரோக்கியத்துல எந்த பாதிப்பும் இல்லை. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பகல் 3 மணி வரை உங்களுக்கு மனசுல ஒரு இனம் புரியாத பயம் இருந்து பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்கு. உறவுகளால் பாராட்டப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பிற்பகல் 3 மணிக்கு மேல சந்திரன் புதன் பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த தொழில் ரீதியான கடன் பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு காண்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் வந்துடாதீங்க. வேலை விஷயத்துல நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அதற்கு எதிர்மறையாக உங்க மேலதிகாரிகள் சில குற்றங்களையோ அல்லது விமர்சனங்களையோ வைப்பாங்க. இன்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. மறைமுக எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு ஏற்பட்டாலும் மறைமுக எதிரிகளால் தொல்லைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் குறிப்பா உங்களுடைய நிலம், பூர்வீக நிலம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய உறவுகளே எதிரிகளாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குறிப்பா தாய் வழி உறவுகள் தேவையற்ற விமர்சனங்களை முன்வைப்பார்கள். தாய் மாமன் தான் உங்களுக்கு பிரச்சனையா இருப்பாரு. அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இன்னைக்கு ஆர்கியூமெண்ட் பண்றதை விட தள்ளி போறது, அதாவது யானையை பார்த்து எப்படி விலகி போறோமோ அது மாதிரி. பிற்பகலுக்கு மேல உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல அலைச்சல் அதிகரிக்கும். மகர ராசி, இன்று பிற்பகல் 3:24 வரை சந்திராஷ்டமம் இருக்கு. அதாவது அஷ்டமஸ்தானத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை, வார்த்தை விரயங்கள், வார்த்தை குழப்பங்கள், வார்த்தை தடுமாற்றங்கள் ஏற்படும். பண விவகாரங்கள்ல உங்களுக்கு சிக்கல் ஏற்படும். ஆனா பிற்பகல் 3:24 சந்திரன் பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது பாக்கியாதிபதி களத்திராதிபதி பரிவர்த்தனை பெறுவது உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டும் இல்லைங்க, குடும்பத்துல உறவுகளுக்குள்ள ஒற்றுமையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் உறவுகளால் மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இது நாள் வரை உங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல எந்த முடிவு எடுக்காம இருந்திருப்பீங்க, எந்த முடிவு எடுக்க முடியாம இருந்திருப்பீங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எதிர்ப்புகளை வலுக்க செய்யும். இது பிற்பகல் 3 மணி வரைக்கும் இருக்கு. பிற்பகல் 3:24 மேல சந்திரன் புதன் பரிவர்த்தனை பெறுவது உங்கள் எதிரிகளின் செயல்பாடுகள் மூலமாகவே உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கும் தன விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் மூலமாக நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல இது நாள் வரைக்கும் எந்த முடிவு எடுக்க முடியாம தடுமாற்றத்தை சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்களை எதிரிகளாலேயே சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள். குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு ஏமாற்றத்திற்கு பிறகு புத்தி வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் பகல் வேளையில மத்தியானம் 3 மணி வரைக்கும் உங்களுக்கு அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். குறிப்பாக வாழ்க்கை துணை அல்லது வாழ்க்கை துணையின் பெற்றோருடன் மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிற்பகலுக்கு மேல உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய ஒத்துழைப்பின் மூலமாக குடும்ப சிக்கல்களுக்கும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். வாழ்க்கை துணையின் இளைய சகோதரர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப விஷயத்துல 3ஆம் நபர் தலையீடு இருக்கு. அதனால பகல் வேளையில மத்தியானம் 3 மணி வரைக்கும் ஆர்குமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. வாக்குவாதம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. அதனால முடிஞ்ச வரைக்கும் பேச்சை குறைக்கிறதுக்கு நல்லது. எதிர்மறையாக பேசக்கூடிய வார்த்தைகளை கொண்டே நீங்களே சிக்கலை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. பிற்பகலுக்கு மேல தந்தை வழியில சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையும் வாழ்க்கை துணையும் உங்களுக்கு உதவிகரமாக செயல்பட்டு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு சுமூக தீர்வை எட்டுவதற்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். கும்பராசி, சப்தமஸ்தானத்துல செவ்வாய் சந்திரன் மன நிறைவையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகின்ற சூழ்நிலையில் இருக்காங்க. மத்தியானம் 3:24 வரைக்கும். பிற்பகலுக்கு மேல சந்திராஷ்டமம் துவங்கிறது. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்துடாதீங்க. பிற்பகலுக்கு மேல பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல வார்த்தை தவறும் சூழ்நிலை ஏற்படும். வார்த்தையால உங்களுக்கு அவமானம் ஏற்படுறதுக்கோ எதிரிகளுக்கு நீங்க அதிகமான இடத்தை கொடுத்து அவங்க பிரச்சனை பண்றதுக்கோ வாய்ப்பு இருக்கு. மதியத்துக்கு மேல பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நிதானத்துடன் செயல்படுங்கள். சிலருக்கு பொருள் இழப்பு ஏற்படும்.
அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேளையில உங்களுடைய நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த சில நபர்களை சந்திப்பதோ அவர்கள் மூலமாக தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கோ வாய்ப்புகள் இருக்கு. தொழில் விருத்தி ஏற்படும். பிற்பகல் 3 மணிக்கு மேல சந்திராஷ்டமம் துவங்கிறது. அதனால மனக்குழப்பம், வார்த்தை குழப்பம், ஆரோக்கிய குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கும். உடன் பணியாற்றுபவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்கு. அதனால குடும்பத்திலையும் பிரச்சனை இல்லை. ஆனால் பிற்பகலுக்கு மேலே நீங்கள் வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு உண்டான சூழ்நிலை. கமிட்மெண்ட் கீப்பப் பண்ண முடியாதனால, அதாவது பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன கமிட்மெண்ட்டை கீப்பப் பண்ண முடியாதனால எதிரிகளிடம் சற்று மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சிறப்பான நாள். வியாபாரத்தில் பண வருமானம் ஏற்படும். பிற்பகலுக்கு மேலே உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எதிரிகளே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கடன் உதவி வாங்கி கொடுக்கறதுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வாங்கக்கூடிய கடனுக்கு எதிர்ப்புகள் வளர்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால ஒன்றா வாழ்க்கை துணையோ இல்லை பெற்றோரோ உங்களுக்கு தேவையில்லாத அட்வைஸ் கொடுத்துட்டு உங்களை சங்கடப்படுத்துவாங்க. ஏன்னா கடன் எதுக்கு வாங்கினேன்னு கேள்வி கேட்பாங்க, அவ்வளோதான். அதனால் அதுக்கு தகுந்த காரணத்தை சொல்வது நல்லது. மீன ராசி, ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறது உங்களுக்கு அமோக பலன்களை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். பிற்பகல் 3 மணி வரை கடன் பிரச்சனைகள் மனசில் ஒரு விதமான கவலையை ஏற்படுத்தினாலும் கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மதியம் 3 மணி 24 நிமிடங்களுக்கு மேலே சந்திரன் சப்தமஸ்தானத்துக்கு வராரு. சனியின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது. புதன் சந்திரன் பரிவர்த்தனை பெறுவது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகளின் ஆலோசனை கேட்டு அல்லது உடன்பிறப்புகளின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்திற்கான பண உதவிகள் தேவைப்படும் சூழ்நிலை இருக்குது. அதனால் கடன் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கடன் அதிகமாக இருந்ததுன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஏன்னா கடன் வாங்கினீங்கன்னா பிரச்சனை ஜாஸ்தியாகும். கடன் கொடுத்தவர்களின் தொல்லைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். பிற்பகலுக்கு மேலே உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் இந்த கடன் பிரச்சனை சற்று ஒரு பிரச்சனையை தலைதூக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். கடன் சுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். பிற்பகல் 3 மணிக்கு மேலே நண்பர்கள் மூலமாக சில சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். எதிரிகள் செயல்பாடுகளில் மாற்றங்களை உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களை விட்டு சிலர் பிரிந்து செல்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நன்மைகளை தரக்கூடிய சிறப்பான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனைகள் இருந்ததுன்னா இன்னைக்கு அந்த கடன் பிரச்சனையில் ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உடன்பிறப்புகள் அல்லது நெருங்கிய நண்பர்கள் மூலமாக கடன் உதவிகள் கிடைக்கும் சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு, டெம்பரவரி தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புதிய வேலை வாய்ப்பில் சேருவதற்கும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கிறதுக்கும் உண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.